ஹல்லேலூயா. இன்று 15வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். சரி, இன்னைக்கு எந்த புக்கு பார்க்க போகிறோம்? கொலோசையர். சொல்ல சொல்ல கொலை செய்யர் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, கொலோசையர் அப்படின்னு சொல்லணும். சரியா? சரி, கொலோசையர் நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். சரியா? பவுல் ரோமாபுரி பட்டணத்தின் திருச்சபையை ஆரம்பிக்காதது போல, ரோமாபுரி பார்த்தோம்ல, ரோமர் பார்த்தோம்ல, அந்த திருச்சபையும் பவுல் போய் ஆரம்பிக்கல. அதே போல் கொலோசையர் திருச்சபையையும் அவர் ஆரம்பிக்கல. அந்த ஜனங்களை ஒரு முறை கூட சந்தித்தது கிடையாது. சரியா? இந்த பட்டணம் எபேசு பட்டணத்துக்கு, எபேசியர் பார்த்தோம்ல, அந்த பட்டணத்துக்கு நேராக கிழக்க ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் கொலோசையர் பட்டணம். கொலோசையர் பட்டணம். சரியா? பவுல் தனது 3வது மிஷினரி பயணத்தில் 53 கிபி 53லேருந்து கிபி 56 வரைக்கும், அந்த இடைப்பட்ட காலம் 3 வருஷம் எபேசு பட்டணத்தில் அவர் ஊழியத்து நிமித்தம் தங்கியிருந்தார். எபேசு பட்டணத்தில் ஊழியத்து நிமித்தம் தங்கியிருந்தார். சரியா? அப்போது அங்கே ஒவ்வொருத்தரும் அவரை ஈஸியாக ஏற்றுக்கிடலை. அப்போது திறனுன்னு சொல்லி ஒருத்தர், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 9-10. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9-10. சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு இருந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடத்தினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்போ சில பேர் ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அங்கே 3 வருஷம் தங்கி இருக்கும் பொழுது சும்மா இருக்க முடியாது இல்லையா? அப்போது என்னை ஊழியத்து நிமித்தம் அந்த திறனும் அவர் பேர், அவங்க ஒரு பாடசாலை நடத்துகிறாரு, வித்தியாசாலை நடத்துகிறாரு. அந்த பாடசாலையில் இவர் போய் சம்பாஷித்து கொண்டு இருந்தாருன்னா வேதம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார். பவுல் என்ன செஞ்சார்? வேதம் கற்றுக் கொடுத்துருந்தா ஆசியாவில் இருந்த கிரேக்கர்கள், யூதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். சரியா? அப்படி பாட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்பொழுது தான் கொலைசே பட்டணத்து பின்னணியில் இருந்து எப்பப்பிரா, போன பிலிப்பியரில் எப்பப்பிரா தீத்துன்னு பார்த்தோம், அவர் இல்லை, இவர் எப்பப்பிரா. சரியா? எப்பப்பிராங்கிற ஒரு வாலிபன் கொலைசே பட்டணத்திலேருந்து எபேசு பட்டணத்துக்கு இந்த திறனு வித்தியாசாலையில், அவர் நடத்துகிற வித்தியாசாலையில் பவுலுக்கிட்ட என்ன செய்கிறாரு? வேதத்தை நல்லா கற்று தேர்ந்து கிறிஸ்தவனாகிறாரு. அதோட சுவிசேஷத்தை சுமந்துக்கிட்டு எந்த ஊருக்கு போகிறாரு? எங்கே இருந்து வந்தார்? கொலைசே பட்டணத்திலேருந்து எபேசு பட்டணத்துக்கு கற்றுக்கிட்டு போகிறாரு. கற்றுக்கிட்டு போய் படித்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாரு? படித்த சுவிசேஷத்தை கொலைசே பட்டணத்துக்குள்ளே போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொன்னோடனே ஏற்றுக்குவாங்களா? நம்மெல்லாம் எப்படி வந்தோம்? சொன்னோடனே ஏற்றுக்கிட்டோமா? எவ்வளோ யோசனை! அப்படியெல்லாம் இருந்து அநேக ஜனங்களை வழி நடத்தி சுவிசேஷத்தை சொன்னதின் விளைவு, படிச்சுட்டு சொன்னதின் விளைவு என்ன நடந்ததுன்னா, ஒரு திருச்சபை கொலைசே பட்டணத்தில் ஆரம்பமானது. ஹல்லேலூயா. அந்த எப்பப்பிரா வாலிபனால் ஒரு திருச்சபை கொலைசே பட்டணத்தில் ஆரம்பமாகுச்சு. சரியா? ஏன்னா பவுலிடம் இவன் எப்பப்பிரா சீசத்துவ பயிற்சி பெற்றிருக்கிறான். சீசத்துவ பயிற்சியை முறையாக கற்றுருக்கிறான். ஏன்னா அநேகரை சீசர்களாக பவுல் மாற்றினார், அப்படி கற்றுக் கொடுத்தார். அதனால் இங்கே கொலைசியர் பட்டணத்தில் யூதர் அல்லாத புறஜாதி மக்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. இந்த எப்பப்பிரா இருக்காரே, அவர் திருச்சபையை உருவாக்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சபையில் யூதர்கள் அல்லாத யார் இருக்கிறா? புறஜாதி மக்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறி உள்ளே வந்திருக்காங்க. சரியா? அவங்க தான் சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தார்கள்.
சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தவர்கள் நம்மளை போல புறஜாதி மக்கள் தான் கொடுத்து எப்பப்பிராவிட அந்த சபையில் வந்து சேர்றாங்க. சரியா? இப்போ திருச்சபை வளர்ச்சியில் மக்களை தேவனிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் பெரும் பங்கு ஆற்றியவன் இந்த எப்பப்பிரா. திருச்சபையில் ஊழியக்காரனாக இருக்கிற ஒருவர் என்ன செய்யணும்னு எப்பப்பிராவை வச்சு பார்த்துக்கலாம். தேவனிடத்தில் மனுஷர்களை நேரடியாக நடத்த வேண்டும். அவர் நடத்துறதுனால எப்பப்பிராவை பார்த்தா போய் ஆலயத்தில் உட்காருவாங்க? இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. அவர் வருகிறார், இவர் வருகிறார், மனுஷர்களுக்காக போய் உட்கார்றது இல்லை, மனுஷர்களோட வெளி தோற்றங்களை பார்க்கறது இல்லை, விழுந்து போயிடுவோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத தான் என்ன செய்யணும், பார்க்கணும். எப்பப்பிரா தேவனிடத்தில் ஜனங்களை நேரடியாக திருப்பி கொண்டு, இடையில எங்கேயும் பார்வை கிடையாது, நேரடியாக கொண்டு தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு பெரும் பங்கு சேவை ஆற்றியவன். சரியா? காலங்கள் ஓடுது. மற்ற சபைகளைப் போல கள்ள உபதேசியார் உள்ளே வந்தாச்சு. அவங்களுக்கு இதே வேலை. என்ன? கள்ள உபதேசியார்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே கொலேசியர் வந்து ஆண்டவரோட தெய்வீக தன்மையை தான் அந்த புக்கு சொல்லும். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலன்கள், அவர் நல்லவர் அப்படிங்கிற சொல்கிற புக்கு தான் அந்த கொலேசியர் புக்கு. அந்த அவரோட தெய்வீக தன்மையே, அவர் வந்து கடவுளாக இருந்தார். முதல்ல எப்படி இருந்தார்? ஆதி முதல்ல எப்படி இருந்தார்? கிறிஸ்துவாக இருந்தாரா? கிறிஸ்து இயேசுவா நமக்காக வந்தாரா? இருந்தார் தானே. அப்புறம் மானுடமாக முதல்ல தேவகுமாரனாக இருந்தவர், அப்புறம் மாம்சமாக கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்து நமக்காக மீட்படைய வச்சாரா? நம்ம பாவத்துக்காக அவர் நம்மளை மீட்டாரா இல்லையா? அப்போ தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறி வந்தது நம்மளை மீட்பதற்காக. அது அவருடைய தெய்வீக தன்மை. அந்த தெய்வீக தன்மையவே உள்ள நுழைஞ்ச கள்ள உபதேசியார்கள் மறுத்தார்கள். கள்ள உபதேசியார்கள் மறுத்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனித தத்துவங்களாலையும் மனிதனோட ஞான கொள்கைகள்னாலும் மக்களை பொய் போதகத்தில் விழ வச்சு அதை விட்டு பிரிக்க முடியாமல் ஆக்கிட்டாங்க. எப்பப்பிரா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு? ஒரு ஊரில் போய் தங்கி இருந்து நல்லா படிச்சுட்டு சீஷராய் வந்து கஷ்டப்பட்டு சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை தேவனிடத்தில் நேரடியாக கொண்டு விட்டு சேர்த்து தேவனுடைய அன்பை பெற்றுக்கிட்ட ஜனங்கள் இவங்க, சத்தியத்தை அறிந்த ஜனங்கள். அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து பொய் போதகர்கள் உள்ளே நுழைஞ்சி ஆண்டவர் தெய்வமே இல்லைங்கிற மாதிரி காட்டுனாங்க. அப்படி தெய்வீக தன்மையவே மறைச்சாங்கன்னா பொய் போதகத்தில், அதாவது மனுஷனோட தத்துவங்கள் வந்து நிறைய பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் மனுஷ தத்துவங்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன மனுஷ ஞானமோ அதை கொண்டு பேசுவாங்க. அதை இந்த ஜனங்கள்கிட்ட திணிச்சாங்க. அந்த ஜனங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இவைகள் எதெல்லாம் உள்ள நுழைச்சதுன்னா, யூதருடைய நியாயப்பிரமாண நடைமுறைகளான விருத்த சேதனத்தை நுழைச்சது. ஆதியில் சொல்லப்பட்ட விருத்த சேதனத்தை நுழைச்சது. அடுத்து கிரேக்க மதங்கள் அவங்க விக்கிரகங்களை கொண்டு பூத்துச்சு. அடுத்து அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, கடைப்பிடிக்க அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. இப்போ ஆலயத்துக்குள்ளே நான் வந்து உங்கள்கிட்ட தப்பான பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களை வந்து 2 நாள் சொல்லுவேன், 3 நாள் சொல்லுவேன், 4ஆவது நாள் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவருக்காக ஆசைப்பட்டு வந்தவங்க நீங்கள் விசுவாசத்தோட. நாளடைவில் சொல்லி 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 மூளையை மழுங்கடிக்கிற லெவலுக்கு அவங்க போய் போதகர்கள் நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் உள்ள சபைக்குள்ளே சடங்காச்சாரங்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவ தூதர்களின் வணக்கத்திற்கு தேவதூதர் வழிபாட்டை கொண்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? தேவ தூதர்கள் மூலமாக தான் ஆண்டவரை போய் சென்றடைய முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரை போய் இதில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் கூட இந்த வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாய்ப்பு கொண்டு இருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள்.
நம்ம பந்தய பொருள் கிறிஸ்துவை நோக்கி ஓடுறோம். அவர் தர்ற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, அழியாத வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுறோம். அப்படித்தானே? அடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஆவி ஆத்மாவும் அவரிடத்துல போகும். சரீரம் என்னாகும்? மண்ணுக்குள்ளே போகும். அவர் இரண்டாவது வருகையின் போது மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த சரீரம் அழிந்து போனாலும் அங்கே இருப்பதற்கு அவர் மகிமையான சரீரத்தை கொடுத்து ஆவியும் ஆத்மாவையும் உள்ளே வைத்து மத்திய வானிற்கு கூட்டி செல்வார். இதுக்காக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம காத்திருக்கணும். குட்டி பரலோகத்தில் அப்படி வாழணும். நம்ம இங்கேயே உத்தமமாக வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த பொய் போதகம் தேவ தூதர்கள் தான் ஆண்டவர்கிட்ட போய் உங்களை கொண்டு சேர்ப்பாங்கன்னு சொல்லி சடங்காச்சாரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இந்த மாம்ச சிந்தையில் இருக்கிறவங்க சொல்ல கேட்டு வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு அங்கே சொல்லி வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி பொய் போதகர்களிடம் இருக்கிற மாயமான தாழ்மை, மாய்மாலம் பண்ணுவாங்கள்ல, உள்ளெல்லாம் இருதயம் வணங்காது ஆண்டவருக்கு, ஆனால் ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல போதகர்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அதனால் என்ன செய்யணும்? சும்மா யூடியூப்பில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நல்ல போதகர்களும் நமக்கு இருக்காங்க. யூடியூப்பில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொய் போதகர்களுடைய வார்த்தைகளை என்னென்ன அறியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது. என்னென்ன அறியாமல் உள்ளே போகக்கூடாது. இப்படி தான் வஞ்சிக்கப்படுவோம். தேவதூதர்கள் வழியாக நம்ம ஆண்டவரை போய் பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஜெபம் தேவதூதர்கள் கேட்டால் போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க? இல்லை, ஆண்டவரே நம்மகிட்ட நேரடியாக கேட்குறாரு. இவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவிக்குரிய மனசை அவங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டுட்டாங்க. ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆவியானவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நமக்குள்ள ஆவியே இல்லாத மாதிரி ஒன்று ஆக்கி தவறான வழிபாட்டை அவங்க இந்த பொய் போதகர்கள் ஊட்டிகிட்டு இருந்திருக்காங்க. சரியா? இதனால் நடத்தின ஆள் எப்படி இருக்கும்? எப்பப்புறம் எப்படி இருந்திருப்பார்? ஐயோ, நம்ம அந்த திருச்சபையை கொண்டு கெட்டி எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சி ஜனங்கள் மனசை இப்படி திருப்பி விட்டுட்டாங்களே, இப்படி ஆக்கிட்டாங்களே, துக்கப்பட்டு என்ன செய்யணும் தெரியாமல் ஆலோசனை கேட்கணுன்னா இப்போ அவர் எங்கே போகணும்? எப்பப்புறம் எங்கே போகணும்? எங்கே போய் படிச்சுட்டு வந்தார்? யாருக்கிட்ட போய் படிச்சுட்டு வந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கிட்ட போய் எபேசில் போய் படிச்சுட்டு வந்தார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து இவர் என்ன செய்யணும்? மறுபடியும் அவருடைய ஆலோசனையை கேட்க கிளம்பிட்டார். கொலைசை பட்டணத்தை விட்டு எப்பப்பறம் என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பிட்டாரு. பவுல்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, கொலைசை திருச்சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? நல்ல முன்னேற்றத்தோட தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து போயிருந்தாங்க. அன்பை பிரமாணமாக கெட்டி இருதயத்தில் வச்சு எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தாங்க. இன்றைக்கு கள்ள உபதேசத்தால் கெட்டு அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். கெட்டு அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே பவுல் அதை கேட்டு, ஓ, நிலைமை ரொம்ப விபரீதமாகி போச்சு போல இருக்குது, நிலைமை ரொம்ப ஏன்னா இவர் அந்த சபைக்கு போனதும் இல்லை, ஜனங்களை சந்தித்ததும் இல்லை. ஆனால் 1ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். தேவன் அவருக்கு அந்த உத்தியோகத்தை கொடுத்துருக்காரு. ஒரு இடத்துக்கு போகலைனாலும் அவர் அப்போஸ்தலன்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க பவுலை. அப்போ அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயோ இருந்து கடிதத்தை எழுதி கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறார், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு கிபி 60ஆம் ஆண்டு சமீபத்தில் ஒரு கடிதம் இந்த கொலைசை பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். எழுதும்போது ரோமாபுரியின் சிறைச்சாலையில் இருந்து தான் என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு. அப்போ அவர் எழுதும் பொழுது எதை மேன்மைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றிலும் எல்லா வழிகளிலும் ரட்சிப்பையும் சேர்த்து கிறிஸ்துவே உன்னதமானவர் என்று கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுகிறார் அந்த கடிதத்தில். ஹல்லேலூயா! சகலமும் அவராலேயே, அவர் மூலமாய் அவருக்காகவே கொடுக்கப்பட்டது.
ஹalleluya. அந்த உன்னத தெய்வம் அவர் மூலமாக அவருக்காக தான் எல்லாமுமே. அதனால தான் இங்கே சொல்கிறேன், பவுல் எல்லாவற்றிலும் எல்லா வழிகளிலும் ரட்சிப்பையும் சேர்த்து கிறிஸ்துவே நமக்கு உன்னதமான தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த நிருபத்தில் கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்படி தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. சரியா? இதை நம்ம படிக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லையா? 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 12 வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜனங்கள் முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா, கிறிஸ்துவின் மேல் அதிக விசுவாசம் வச்சுருந்தாங்க. எப்பப்பா போய் சுவிசேஷம் சொன்ன உடனே கிறிஸ்துவின் மேல் அதிக விசுவாசம் வச்சுருந்தாங்க. பரிசுத்தவான்கள் மேலே அன்பு வச்சுருந்தாங்க. கிறிஸ்துவின் மேல் விசுவாசமும் பரிசுத்தவான்கள் மேலே அன்பும் வச்சுருந்தாங்க. அதுக்காக அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த ஜனங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அதே மாதிரி அந்த மக்களுக்கும் அவர் நன்றி சொல்கிறாரு, அந்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறாரு. சரியா? அப்போ அடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, தேவ கிருபையை சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்த நாள் முதல் உங்களுக்கு அது பலன் தந்துள்ளதே. எப்பப்பரா உங்களுக்கு அப்படி கற்று தந்திருக்கிறானே. எப்பப்பரா? எது? 7வது வசனம் பாருங்க, 1:7. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்தீர்களே. எதை கற்றறிந்தீர்கள்? 6ல் பாருங்க, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதாய் தானே இருந்தது. தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்களே, அப்போ தேவ கிருபைன்னா தேவனுடைய பேரன்பு. அது உங்களுக்கு சத்தியத்தின்படி நீங்கள் அவருடைய அன்பை அறிஞ்சிக்கிட்டீங்கல்ல, அன்னையிலிருந்து தேவ அன்பு உங்களை வழி நடத்தினது. எப்படி? பலனாக தானே வழி நடத்திச்சு, நஷ்டத்தில் வழி நடத்தலையே, உங்களுக்கு பலன் தானே கொடுத்துச்சு. உண்மையுள்ள ஊழியக்காரன் எப்பப்பரா? உண்மையுள்ள ஊழியக்காரன். யாராவது சுவிசேஷம் சொல்கிறதுக்காக வேதம் தெரியாமல் சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவனை அறியணும்ல, கற்றுக்கிடணும்ல. இப்போ நானே இருக்கிறேன், நான் புறஜாதி தான். நான் எங்கள் கணவரனை ஹிந்துவில் இருந்து தான் வந்த உடனே ஆண்டவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் நல்லவர்னு மட்டும்தானே சொன்னாங்க. அந்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க சொல்கிறாருன்னா நான் என்ன செய்யணும்? அவர் கூட நான் டெய்லி பழகணும், அப்படி தானே? அவரை அறிந்து தெரிந்து கொள்ளணும். அப்போ நான் எப்படி அவரை அறிந்து தெரிந்து கொள்வது? டெய்லி அவர் கூட பழகணுன்னா என்ன செய்கிறது? அவர் வார்த்தையானவர், அவர் நாமம் வார்த்தை. வார்த்தையானவர் வேதத்தில், இந்த பைபிளில் இருக்கிறார், வேதாகமத்தில் அவர் இருக்கிறார், வார்த்தையாக இருக்கார். அப்போ டெய்லி நான் அதை படிக்கும் பொழுது அவர் கூட நான் பழகுகிறேன். அவர் என் கூட பேசுகிறாரு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நம்ம பேசுகிறது காதை அடைச்சிக்கணும். அவர் என்ன நம்மகிட்ட பேசுகிறாருங்கிறதுக்கு காதை என்ன செய்யணும்? நல்லா திறந்து வைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பேசுகிறது மட்டும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் பெரிய வீடை கட்டணும், 4 கார் வாங்கணும், 7 வீடு வாங்கணும், இதை மட்டும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நம்மளுக்கு நினைப்பு. கேட்குறதெல்லாம் கேளுங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், கூடவே மற்ற எல்லாம் கூட்டியே உங்களுக்கு நான் தந்துடுறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ அவரை முன்ன வைக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளோட ஆசைகளை முன்ன வைக்கிறோம். அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆனால் வாய் விட்டு என் பிள்ளையும் கேட்கட்டும்னு தான் சொல்லுவார். கேட்குறத நியாயமாக கேட்கணும். இன்றைக்கு வாழ்வதற்கு வசிப்பதற்கு ஒரு மறைவான இடம், சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உணவு இல்லையா? அதுக்காக 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து சாப்பிட்ற உணவு, வயிறை நிறைக்கிற உணவு, நல்ல உணவாக இருக்கட்டும். அதால் வியாதி போகக்கூடாது, செலவு பண்ணிலாம் போகக்கூடாது. படுக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் உடுக்கிறதுக்கு துணியையும் கொடுத்து ஆண்டவர் வச்சுருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? அன்றன்றைக்கு இந்த தெருவில் கிடைக்கிற காட்டு புள்ளையே நான் அழகாக படைச்சிருக்கேனே, அது மறுநாள் அழிஞ்சு போகுது. அதுக்காக யார் கவலைப்படணும்? காக்கா போகுது காலையில், குருவி போகுது காலையில், வீட்லேயே வளர்க்குறோம். அதுவும் அன்னன்னைக்கு வயிறை நிறைக்க ஆண்டவர் போஷிக்கிறார்ல. அதுகளையே போஷிக்கும் பொழுது நம்மளை தனித்துவமாக ஸ்பெஷலாக படைச்சி வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. நம்மளை போஷிக்க மாட்டாரா? போஷிச்சுக்கிட்டு தான் இருக்கார். நன்றி இல்லாத இருதயம் மனுஷனுக்குள்ளே எப்போவுமே இருக்கு. இந்த இது கிடைச்சது வரைக்கும் எனக்கு நன்றி ஆண்டவரே, சந்தோஷம்.
என்னை நல்லா வச்சுருக்கீங்க, என்னை எந்த சிக்கல்லையும் சிக்க விட்டுறாதீங்க, நானே போய் காலை வச்சா கூட என்னை பாதுகாத்துருங்க ஆண்டவரே, பிசாசு இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, துணைக்கு வாங்க ஆண்டவரே, என் கூடயே இருங்க ஆண்டவரே. கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும். கூட ஒருத்தர் இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா வேதத்தை படிக்கணும். பைபிளை தொடரதே கிடையாது. அதுக்கும் நமக்கு ஏதோ ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்குறது. ஒரு மனுஷனை பாருங்கள், அந்த ஊரில் சபை இல்லை, ஜனங்கள் சீர்கெட்டு போய் கிடக்காங்க. அந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ளே இல்லாத ஒரு புறஜாதி, தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை போய் கற்றுக்கிட்டு கிறிஸ்தவனாகி குடும்பத்தையும் ரசிக்கப்பட வச்சு ஊரில் ஜனங்களுக்கு சொல்லி திருச்சபையவே உருவாக்குறான்னா சாதாரண விஷயமா? நம்ம போவோமா? வெளியூரில் போய் படிச்சுட்டு வருவோமா? சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள் தான். அவருக்கு வேலை செய்யத்தான் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட உயிர் அவருக்கு பணி செய்து கிடப்பதே. ஹல்லேலூயா. அதை எல்லாரும் உணரணும். சரியா? சரி சரி. இப்போ எப்போ போய் அங்கே சொன்னதுனால இவர் எழுதுறாரு, தேவ கிருபை உங்களை நல்ல பலனாக நடத்துச்சேப்பா, ஏன்பா இப்படி நடத்துக்கிறீங்க, எப்போ உங்களுக்கு எப்படி கற்று தேர்ந்து உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் அதுக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லெட்டரில் எழுதுறாரு, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அங்கே இப்போ 1 12 வசனம் சொன்னேன்னா, இங்கே 1:13 வசனத்துலேருந்து 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும், 1வது அதிகாரம் 13வது வசனம் இருந்து 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும். சரியா? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்து மூலமாய் நமக்கு அருளப்பட்டு இருக்கிற மேன்மையை குறித்து பவுல் சொல்லுகிறார். இதில் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிற மேன்மையை குறித்து. இந்த மேன்மை என்னன்னு ஒரு சில வசனம் மட்டும் நம்ம வாசிச்சுட்டு போயிடலாம். 13லேருந்து 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1:13லேருந்து 20 வரைக்கும். அதாவது 13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. முதல்ல எப்படி இருந்தோம்? ஆண்டவர் அறியாத நேரத்தில் இருளுக்குள்ளே இருந்தோம், பாவத்துக்குள்ளே இருந்தோம். நம்மளை விடுதலையாக்கியிருக்காரு. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை உட்படுத்த நம்மளை கொண்டு வந்திருக்கிற பிதாவுக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்து குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவம் பண்ணின நமக்கு மீட்பு இருக்குமா? இல்லை. அவர் ரத்தத்தினால இன்னைக்கு நமக்கு மீட்பு உண்டாயிருக்குது. சரியா? அடுத்து அதரிசனமான தேவனுடைய தற்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும், இந்த உலகம் ஃபுல்லாக சர்வ சிருஷ்டிக்கும் நபர் யாரு? முதற் பாரானவர் குமாரன். சரியா? அப்ப சகலமும் அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலேயே, அவர் மூலமாய், அவருக்குள் சொல்றோம்ல, சகலமும் அவராலே, அவர் மூலமாய், அவருக்காக அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவர்கள், காணப்படாதவைகள் சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட. ஹல்லேலூயா. அவர்தான் நம் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்தது. அதனால தான் முன்னாடி நம்ம அந்நியராக இருந்தோம், துர்க்குண கிரியைகளில் மனது சத்துருக்களாக வச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தமது சரீரத்தில் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாகவும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும்.
ஹல்லேலூயா. நீங்கள் கேட்ட சுவிசேஷம். நம்ம என்ன கேட்ட சுவிசேஷம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு நமக்கு கிடைச்சதா? விடுதலை கிடைச்சதா? இல்லை. அப்போ அந்த நம்ம கேட்ட சுவிசேஷத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். யார் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் இந்த காதில் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. நான் நிறைய கேள்விப்படுறேன், யூடியூப்பில் அநேக மெசேஜ்கள் வர்றதுனால அடிப்படை இறையில மாற்றி சொல்கிறதுனால ஜனங்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க. சரியா? அந்த மூல வார்த்தைகளை புரட்டி பேசக்கூடாது. அப்படி பேசும்பொழுது ஜனங்கள் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு இன்னுமே என்ன ஆயிரும்? அப்படியே அதை நம்பிடுவாங்க. மற்றவங்களுக்கு அது குழப்பம் வரும். புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு என்னாகும்? அப்படியே நம்பிவிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்து 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரும். இதில் ஒன்றில் ஒரு வசனம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். 27வது வசனம் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எனக்குள்னு மாற்றி வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள எல்லா ஞானத்தையும் கொடுத்து அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தவறான உபதேசத்திற்கு ஜனங்களை விலகி இருக்குமாறு எச்சரித்து கிறிஸ்துவுக்குள் நமக்கு விடுதலை உண்டாயிருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. தவறான உபதேசத்திற்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ 2வது அதிகாரத்தில் 12லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். ஞானஸ்தானம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, எழுதுறதை விட்டுட்டு கொஞ்சம் நீ பாருங்க. ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். சிலுவிலே அடிக்கப்பட்டு என்னாச்சு? மரணம் ஆன உடனே கல்லறைக்குள்ள வைக்கிறாங்க தானே. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் பாவத்துக்கு மரிக்கிறதுக்கு, ஹல்லேலூயா, பாவத்துக்கு நான் மரிக்கணும். அதுதான் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன், அடுத்து எப்படி எந்திரிக்கணும்? வெளியே எந்திரிக்கும் பொழுது அவர் மரித்து உயிர் தெழுந்தார்ல. அப்போ நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கும்படியாக எந்திரிக்கணும் தண்ணியை விட்டு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு செயலை, அந்த செயல் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கமா இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார் எனக்காகங்கிறதுல விசுவாசமாக இருக்கீங்களா இல்லையா? அதே போல் ஞானஸ்தானம் பண்ணப்படும் பொழுது நான் தண்ணிக்குள்ளே முழுகும் பொழுது என்னுடைய பாவ செயல்களெல்லாம் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு நான் வெளியே எந்திரிச்சு வரும் பொழுது நீதிக்கு பிழைத்திருப்பேன்னா, நீதி யாரு? கிறிஸ்துவே நீதி. ஹல்லேலூயா. அவருக்காக நான் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் தானே? அப்போ அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள்னு வசனம் சொல்லுது. சரியா? அடுத்து, உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலையும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? பழைய ஏற்பாட்டு காலம்னு வச்சுக்கோங்களேன். பாவம் செஞ்சாங்க, மாம்ச விருத்த சேதனம் இல்லாமல் தான் இருந்தது. சரியா? முதல்ல அவங்க விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு இருதயத்தில் விருத்த சேதனம் சொன்னார். ஆனால் பாவம் செஞ்சுருக்கோம், விருத்த சேதனம் பண்ணலை, இருதயத்தில் பண்ணப்பட்டிருக்கோம். மரித்தவர்களாக இருந்த உங்களையும், பாவம் செஞ்சால் என்ன செஞ்சுருப்போம்? மரித்து போன மாதிரி தான். உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னிச்சாரா? நம்மளை மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாண சட்டங்களை எழுதினது அவர் தான். ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு என்னைக்கு அவர் எழுதி வச்சாரோ, மனுஷன் பாவம் செஞ்சு செத்துக்கிறவனாக தான் இருந்தான். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை பார்த்தாரு. ஆட்டுக்குட்டியும் கொடுத்து நீ பாவத்தை மேலே செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே பலி, தன்னையே அவர் கிருபாதார பலியா கொடுத்து, ஹல்லேலூயா, கொடுத்துட்டாரு கிருபாதார பலியா. இப்போ என்ன ஆகுதுன்னா, பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு எழுதி வச்சார்ல, அந்த சட்டத்தை அவர் தான் உடைச்சாகணும்.
நம்ம போய் அழிக்க முடியுமா? அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அவர் எழுதின வார்த்தையவே அவர் நமக்கு எதிரடையாக அது இருக்குது, பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு. அதை அவரே சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தள்ளும்போது அவர் எழுதின கையெழுத்தை அவரே அழிச்சு உடைச்சு போட்டுட்டாரு. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்காக சொன்ன சட்டத்தை கூட அந்த பாவம் செய்கிற ஆத்மா செத்து போயிட வேண்டாம், மனம் திரும்பணுங்கிறதுக்காக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து அந்த சட்டத்தையே நடுவில் இருந்து எடுத்து போட்டுட்டார். அதற்காக இன்றைக்கு நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே வாழலாமா? டெய்லி அவரை சிலுவையில் அறையணுமா? இல்லை. ஒரு தரம் நமக்காக அவருக்காக தன்னை கொடுத்தார். எனக்காக அவர் தன்னை கிருபாதார பலியாக கொடுத்துட்டார். நான் மறுபடியும் ஒரு பாவத்தை செய்கிறேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், அடுத்து தெரிஞ்சே செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எத்தனையோ 7 முறையும் 70 முறையும் மன்னிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? பாவத்திற்கு ஒரு தடவை செஞ்சிருந்த ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அந்த ரத்தம் என்னை மீட்படைய வச்சிருக்கு, வாழ்வடைய வச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பி, பாவத்துக்கு மனம் திரும்பி நீதிமானா அவர் ரத்தம் நம்மளை கழுவிருக்கு, நீதிமானா வாழணும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், இந்த பாவப்பட்ட உலகத்தில் தான் உன்னைய நான் கழுவி திருப்பி விட்டுட்டு போயிருக்கேன், பாவம் செய்யக்கூடாது, நீ இன்னும் நீதிமான ஆகு, பரிசுத்தவானே நீ இன்னும் பரிசுத்தவான் ஆகு, இன்னும் நீ அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ நம்ம தான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் நீதிமானாக இருக்கிறதுக்கும் நம்ம உள்ளத்தை அவர் பக்கம் சாய்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? விடுதலையை கொடுத்துருக்கிறார். சரி, அடுத்து 3ஆம் அதிகாரம் 1 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும். சரியா? இதில் 3 வாசிக்கிறேன். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம இப்போ மரிச்சிட்டோம், பாவத்துக்கெல்லாம் மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக வந்துட்டோம்ல, கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தையை பாருங்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மறையும் பொழுது பிதாவுக்குள்ளேயும் மறைவாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது குமாரனாகிய ஜீவனுக்குள்ளே இப்போ நம்ம ஒளிஞ்சு கிடக்கிறோம். 2ஆம் வருகையில் அவர் வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே நம்ம சரீரம் செத்து போய் மண்ணுக்கு கூட போயிருக்கலாம், இல்லை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது மகிமையான சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதை தான் நமக்கு சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவயவங்கள் எதுக்குள்ளேயும் போய் விழுந்துராத படிக்க உங்கள் அவயவங்களை என்ன செய்யுங்க? அழிச்சு போடுங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. தேவ கோபாக்கினை இவைகளின் மேலே தான் வருமா? அவயங்களை அதுக்கு உட்படுத்தணும்னா இவைகள் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல இருந்ததெல்லாம் விட்டுட்டு புதிய மனுஷனாக 10வது வசனத்தில் சொல்கிறாரு, பூரண அறிவடையும்படி அவருடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறணுமா? புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே வந்துட்டேன்னா பூரணரை போல, அவர் சாயலை போல புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, விசுவாசிகளின் நிலைமையை பற்றி இங்கே பேசுகிறாரு. அவங்க நடந்து கொள்கிற விதத்தை பற்றி பேசுகிறாரு. விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிலாம் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, கணவனாக இருந்தால் மனைவியை எப்படி அன்பு செலுத்தணும், மனைவியானவங்க கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை கோவப்படுத்தக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாது, அப்படி சொல்லி கொடுக்குறான். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். வேலைக்காரன் எப்படி இருக்கணும்? எஜமானனுக்கு உண்மையாக இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். அந்த எஜமான் தனக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறத மறந்துடக்கூடாது, வேலைக்காரனை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 4வது அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் பேசுகிறார். அடுத்து
4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் தன்னோட கூட இருக்கிற சகோதரர்கள் அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி நிருபத்தை நிறைவு செய்கிறார். ஹல்லேலூயா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 சகோதரர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. லூக்கா, தேமா, யுஸ்து, இப்படி நிறைய எழுதியிருப்பார். இந்த உங்களுக்கு அதே மாதிரி 4:7 7வது வசனத்தில் சொல்லியிருப்பார், பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமா இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இப்போ ரோபாபுரி பட்டணத்தில் சிறையில் இருந்து எழுதுகிற இந்த எபேசு, கொலைசேர், பிலைமோன் நிருபங்கள் யார் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கொடுத்து விடப்படுகிறது? இந்த தீகிக்கு என்கிற உடன் வேலைக்காரன் மூலமாய் கொடுத்து விட்டு அவர்களுக்கு வாசிக்கப்படுகிறது. அவர் கூட 9வது வசனத்தில் பிரியமுள்ள உண்மையும் பிரியமா இருக்கிற சகோதரனாகிய ஒனேசிமுவையும் அவன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் அனுப்புகிற லெட்டருக்கு இது ஆதாரம். தீகுக்கு உங்களுக்கு வாசித்து காட்டுவார். அதுபடி நடங்க. லவோதிக்கியா பட்டணத்துக்கு எழுதியிருந்தாலும் சரி, உங்களுக்கு எழுதியிருந்தாலும் சரி, அங்கேருந்து வர்ற கடிதத்தை நீங்கள் படிங்க. உங்களுக்கு வர்ற கடிதத்தை லவோதிக்கியா பட்டணம், அதுவும் பக்கத்தில் இருக்குது, கொடுத்து வாசிங்க. எவ்வளோ கரிசனை உள்ள பவுல் பாருங்க. ஆண்டவர்கிட்டையும் அந்த அன்பு, ஜனங்கள் மேலேயும் அந்த அன்பு. ஆண்டவரை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் அவர் தெய்வீக தன்மையை நம்ம மற்றவங்க மறுத்து பேசலாம், நமக்கு அவர் ஆண்டவராகிய இரட்சகர். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த அன்பின் நிமித்தமாக இந்த கடிதத்தை எழுதி கொடுத்து விடுறார். சரி, கர்த்தராகிய இயேசுதாமா இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு என்ன புக்கு பார்க்க போகிறோம்? தெசலோனிக்கேயர். ஹல்லேலூயா.